يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: المسلم من سلم المسلمون من لسانه ويده. وقال أيضا: والمهاجر من هجر الخطايا والذنوب، أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலம் அனைத்தையும் அழகாக படைத்து அற்புதமான முறையில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஏக நாயனாகிய அந்த அல்லாஹுக்கே சொந்தமாகும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் ஒருவன், இணை துணை அற்றவன். லம் யலிது வலம் யூலத், யாரையும் பெறவும் இல்லை, யாரால் பெறப்படவும் இல்லை. வணக்கத்துக்கு தகுதியானவன் அந்த அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை என்பதாக சாட்சியம் கூறுகின்றேன். மேலும் ஸலவாத்தும் ஸலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் செழிப்போடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக, சாந்தி நிறைந்ததாக இருக்குகின்றதோ அவ்வழிகளை அறிமுகம் செய்வதற்காக அனுப்பப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசிகள் மீதிலும், அதிலும் செய்யுதல் அவ்வலீன வல் ஆகிரீன், முன்னோர்கள் பின்னோர்களின் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அன்போடு எடுத்து நடந்த உத்தம தோழர்கள், அவர்களை துயர்ந்த தாபியன்கள், அன்னவர்களை துயர்ந்த தபா தாபியன்கள், சாலிஹீன்கள், அல்லாஹை நம்பி பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் அன்புக்குரிய நல்லடியார்களே, பெரியோர்களே, வாலிப நண்பர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனது பூமியில் வாழும் காலமெல்லாம் இந்த விடயங்களை தமது வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்பதாக அவன் கட்டளையாக பணித்திருக்கின்றானோ அவைகளை தமது வாழ்க்கையின் சகல சந்தர்ப்பங்களில் எடுத்து நடந்து கொள்ளும்படியாகவும், எவைகளை மேற்கொள்வதனால் எமது ஈருலக வாழ்வும் பேர் அழிவையும் இழிவையும் சந்திக்கும் என்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றோமோ அத்தகைய விலக்கல்களிலிருந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும்படியாக ஆரம்பமாக அடியேனுக்கும், இரண்டாவதாக உங்களுக்கும் நற்போதனை செய்கிறேன். செயல்படுத்தக்கூடிய நல் இதயத்தையும் நற்பாக்கியத்தையும் கிருபையுள்ள அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அகில உலக முஸ்லிம்களுக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ்வின் அன்புக்குரிய நல்லடியார்களே, பெரியோர்களே, வாலிப நண்பர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எம்மையெல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். எமது வாழ்வு என்றும் ஈடேற்றம் பெற வேண்டும் என்பதற்காக நல்ல பல வழிகளை எல்லாம் அறிமுகம் செய்து தந்திருக்கின்றான். அறிமுகம் செய்தது மாத்திரமல்ல, அமல்படுத்தி காட்டுவதற்காக இந்த அகிலத்தில் எத்தனையோ பல நபிமார்களையும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அனுப்பி எமக்கெல்லாம் வழிகாட்டிகளாக வாழ்ந்து நடந்து காட்டிவிட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அடிப்படையில் அவனுடைய அல்லாஹ்வினுடைய கட்டளைகளையும் அவனுடைய ஏவல்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான கடமை. அடிமையாக பிறந்த அத்தனை பேர்களுடைய கடமை. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுடைய கடமைகளை எடுத்து நடப்பது நன்மைக்குரிய விடயம். அவனுடைய விலக்கல்களிலிருந்து விலகி நடப்பதும் நன்மைக்குரிய விடயம். இந்த அடிப்படையில் தொழுகையை கடைபிடிப்பது என்பது நன்மை தரக்கூடிய விடயம். தொழுகையின் மூலமாக பல்வேறுபட்ட நன்மைகளும் பாக்கியங்களும் உலகத்திலும் கிடைக்கக்கூடியதாக, மறுமையிலும் மனிதன் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக அமைந்து விடுகின்றது. சங்கையான சகோதரர்களே, இதுபோன்ற எல்லா வகையான நன்மைகளும் சதக்காவை எடுத்து நோக்கினால் அதிலிருந்து உலகத்தில் பல்வேறுபட்ட லாபங்கள், அந்த மனிதனுக்கு வர இருக்கக்கூடிய சோதனைகள் தூரமாக்கப்படுகிறது. அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறுபட்ட முசீபத்துகளில் இருந்து பாதுகாக்கப்படுகின்றான்.
இது போன்ற ஒரு மனிதன் நோன்பை நோட்பதனால் அவனுடைய உடல் ஆரோக்கியம், இது போன்ற ஏகப்பட்ட நன்மைகள். ஒவ்வொரு நன்மையான விடயத்திலும் துனியாவினுடைய ஆகரத்தினுடைய எல்லா வகையான நன்மைகளையும் அல்லாஹ் பொதித்து வைத்திருக்கின்றான். சங்கைக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இதே அடிப்படையில் இவைகளை எல்லாம் நன்மைகளாக விளங்குகின்றோம். மிக மிக முக்கியமான ஒரு விடயம் சகோதரர்களே, பாவத்தை விடுவதை நன்மையாக புரிபவர்கள் மிக மிக குறைவு. நன்மையை மாத்திரம் நன்மையாக விளங்குகின்றோம், ஆனால் பாவத்தை விடுவதை நன்மையாக புரிவது கிடையாது. அது மிக பெரும் இபாதத்தாக விளங்குவது கிடையாது. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சம்பந்தமாக திருமறையில் பல்வேறுபட்ட இடத்திலும் அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் கூட அருமையான முறையில் உலக மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, முஸ்லிமிலே பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு ரிவாயத், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கெல்லாம் முன்பு வாழ்ந்தவர்களுடைய ஒரு வரலாற்று செய்தியை அழகாக எடுத்து காண்பிக்கின்றார்கள். 3 நபர்கள் பயணித்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அங்கே அவர்கள் இரவு நேரம் தரிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது. ஒரு குகையை காணுகின்றார்கள். குகையினுள்ளே சென்று நுழைகின்றார்கள். மூவர்களுமாக இரவை கழித்து செல்லலாம் என்பதாக மலை குன்றினுடைய குகையிலே செல்கின்றார்கள். குகைக்குள் சென்றது மாத்திரம் சில நிமிடங்களிலே எந்த வாயிலின் ஊடாக உள்சென்றார்களோ அந்த வாசலின் பக்கமாக பிரம்மாண்டமான கட்பாறை வந்து விழுகின்றது. செய்தியை கொடுத்து முடிக்கலாம். தங்கைக்குரிய சகோதரர்களே, தற்காலத்தை போன்று மொபைல் சேவைகளோ செய்திகள் கொடுக்கக்கூடிய செய்மதிகள் எந்த விதமான ஏற்பாடுகளும் கிடையாது. அம்மூவர்களும் அந்த குகையினிலே கிடந்து எந்த அடிப்படையில் வெளிப்படலாம், எந்த நாயன் அந்த கல்லை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தானோ அந்த நாயன் அப்புறப்படுத்தினாலே அன்றி வருவதற்கு வழி கிடையாது. அல்லது அதே நிலையில் இருந்து தன்னுடைய உயிரை பறிகொடுக்க வேண்டியதுதான். இந்த அளவு தூரம் கடுமையான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். சங்கைக்குரிய சகோதரர்களே, பிரியார்களே, அங்கு ஆலோசிக்கின்றார்கள் என்ன செய்யலாம். மூவர்களுமாக சேர்ந்து ஆலோசித்த முடிவு என்ன? நாம் செய்த நல்ல பல காரியம் என்னவோ அந்த காரியத்தை அல்லாஹ்வுக்கு என்பதாக முன்வைப்போம். அந்த நாயனிடத்தில் இப்படிப்பட்ட பெரும் நஷ்டம் கஷ்டத்திலிருந்து விடுதலை தரும்படியாக அந்த நாயனிடத்தில் பிரார்த்திப்போம் என்பதாக முடிவு செய்கின்றார்கள். சங்கைக்குரிய சகோதரர்களே, அங்கே மூவர்களும் துஆ செய்கின்றார்கள். ஒருவர் சொல்லுகின்றார், தனக்கு தாயும் தந்தையும் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நான் உணவு ஊட்டாமல் என்னுடைய குழந்தைகளுக்கோ மனைவிக்கோ நான் உணவு கொடுப்பது கிடையாது. இப்படியாக ஒரு நாள் தினம் நான் தூர இடத்துக்கு சென்று தாமதமாகி வந்து விட்டேன். பால் கிண்ணத்தை கையில் ஏந்தியவனாக தன் தாயிடத்திலே வருகின்றேன், தந்தையிடத்திலே வருகின்றேன். அவர்களும் உறங்கி விடுகின்றார்கள். உறக்கத்தில் இருக்கக்கூடிய தாயும் தந்தையையும் நான் சிரமப்படுத்துவதற்கு விரும்பவில்லை. கண் விழிக்கும் வரை காத்திருந்தேன். அவர்கள் உண்டு புசித்ததன் பின்புதான் தன் குழந்தைகளும் தன் மனைவியும் பருக வேண்டும் என்ற ஒரே நிலையில் நான் விடியும் வரை காத்திருந்தேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியாக அந்த நல்ல மனிதர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார். இந்த காரியம் தன்னுடைய தாயையும் தந்தையும் உனக்காக நான் மதித்தேன், யா அல்லாஹ் நீ மன்னித்து விடு, இப்படியான சிரமத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்து விடு என்பதாக பிரார்த்திக்கின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த இடத்தில் அடைபட்டு கிடந்த வாசல் சற்று விரிவு கொடுக்கின்றது. என்றாலும் உள்ளிருக்கக்கூடியவர்கள் வெளிவர முடியவில்லை. 2ஆம் நபர் துஆ செய்கின்றார். அதைத்தான் சகோதரர்களை சிந்திக்க வேண்டும். அந்த 2ஆம் நபர் என்ன செய்கின்றார்? தான் செய்த இபாதத்தை பற்றி சொல்லவில்லை. அவர் சொல்லுகின்றார், இந்த பூமியில எனக்கு மிக மிக விருப்பமானவர்களாக என்னுடைய சாட்சாவினுடைய மகள் மிகவும் நேசத்துக்குரியவளாக இருந்தால், மிகவும் அன்புக்குரியவளாக இருந்தால், நான் அவளை பலமுறை நான் முயற்சித்தேன் அவளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதாக. எல்லா விதத்திலும் நான் முயற்சித்த பின்பும் கூட அவள் ஒருபோதும் இணங்கவில்லை. ஆனால் ஒரு சமயம் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்ச பிடியின் காரணமாக அந்த பெண் தன்னிடத்தில் யாசகம் கேட்டு வந்தால், அந்த பெண்ணுக்காக எதையாவது கொடுக்கலாம் என்று சொல்லி நான் முற்பட்டேன். எந்த அளவு கொடுத்தேன் என்று சொன்னால் 120 திரகங்களை நான் அவளுக்காக கொடுத்தேன். நான் 120 திரகங்களை அவளுக்காக கொடுத்தேன். ஒரு நிபந்தனையும் விட்டேன். நான் எந்த பாவத்தை உண்மையை நான் விரும்பிக் கொண்டிருக்கின்றேனோ அந்த பாவத்தை செய்வதற்கு நீ முழுமையாக இணங்க வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, அந்த பெண்ணும் பஞ்சத்தின் காரணமாகவும் பசிப்பிடியின் காரணமாகவும் தன்னையே தன் மானத்தை அர்ப்பணிப்பதற்கும் அவள் தயாராகி விடுகின்றாள். அந்த 120 திரகங்களையும் தன்னுடைய தன் கைவசம் எடுத்துக் கொள்வதற்கு அவள் எத்தனித்து விட்டாள். பணமும் கொடுக்கப்பட்டு விடுகின்றது. இந்த மனிதனும் அந்த பெண்ணின் மீது தன்னுடைய காரியத்தை முடிப்பதற்காக எத்தனிக்குகின்றார். அந்த சமயத்தில் அந்த பெண் வாய் திறந்து சொல்கின்றார், இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள், வலா தகுவல் காத்தம இல்லா பிஹக்கிஹ், அதற்குரிய உரிமை இல்லாமல் அந்த முத்திரையை நீ கிழித்து விட வேண்டாம், மாசுபடுத்தி விட வேண்டாம் என்பதாக அந்த பெண் அல்லாஹ்வை பயந்து கொள் என்பதாக கடைசி நேரத்தில் ஒரு வார்த்தையை உபயோகித்தாள்.
அந்த மனிதர் சொல்லுகின்றார், அல்லாஹ்விடத்தில், நாயனே, எப்பொழுது அந்த பெண் அந்த வார்த்தையை சொன்னாலோ நான் முழுமையாக உன்னை பயந்து அந்த பாவத்திலிருந்து நான் ஒதுங்கிக் கொண்டேன். பணத்தையும் கூட நான் திரும்ப பெறவில்லை. அவள் அல்லாஹை பயந்து கொள் என்பதாக சொன்னால் உடனடியாக முழுமையான சகல சௌகரியங்களும் அமைய பெற்றிருக்கின்றது. பாவத்துக்குரிய சகல சூழல்களும் சீராக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. இரண்டும் கூட உன்னை பயந்துதான் இந்த பாவத்திலிருந்து நான் ஒதுங்கிக் கொண்டேன். நாயனே, யா அல்லாஹ், இந்த நல்ல செய்தியை கொண்டு, நல்ல காரியத்தை காரணமாக கொண்டு இந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை தருவாயாக என்பதாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்றார். அந்த கற்பாறை சற்று அகன்று விடுகின்றது. தங்கைக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அந்த மனிதர் இன்னும் துவா செய்கின்றார், நான் செய்த ஹஜ்ஜை கொண்டு எனக்கு விடுதலை தருவாயாக, அல்லது நான் ஏற்படுத்திக் கொண்ட என்னுடைய வாழ்க்கையில் நான் கையாண்ட பல்வேறுபட்ட நல்ல பல காரியங்கள், சதகாக்கள், நோன்புகள். சகோதரர்களே, இதையெல்லாம் சொல்லவில்லை. ஒரு நாள் பொழுது நான் பாவத்திலிருந்து ஒதுங்கினேன். யா அல்லாஹ், இந்த பாவத்திலிருந்து ஒதுங்கிய ஒரு நல்ல காரியம், இது உனக்கு விருப்பமான காரியம், உனக்காக செய்தேன். யா அல்லாஹ், விடுதலை தருவாயாக என்பதாக அந்த மனிதர் துவா செய்கின்றார். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கற்பாரை இன்னும் அகன்று கொடுக்குகின்றான். இன்னொருவருடைய துவாவையும் அங்கு சொல்லப்படுகின்றது. அன்பு அந்த சகோதரர்களே, பெரியார்களே, பாவத்தை விடுவது என்பது ஒரு பெரும் இபாதத்தாகத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவு தருகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளையில் மனிதர்கள் எல்லாம் தவித்துக் கொண்டிருப்பார்கள் தன்னை காத்துக் கொள்வதற்காக. சபஅத்துன், அந்த சமயத்தில் 7 கூட்டத்தார்கள் மாத்திரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியாதைப்படுத்துவான். அவர்களை அவனுடைய அரிசுடைய நிழலை கொடுத்தவர்களை சந்தைப்படுத்துவான். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹ் ஃபீ ظில்லிஹி இல்லா ظில்ல அர்ஷுஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நிழலை தவிர, அவனுடைய அரிசுடைய நிழலை தவிர எந்த நிழலுமே கிடையாத அந்த தருணத்தில் அல்லாஹ் 7 சாரார்களுக்கு அல்லாஹ் மதிப்பளித்து மரியாதைப்படுத்துகின்றான் அவனுடைய நிழலை கொடுத்து. அதை பற்றி அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாமுன் ஆதிலும், நீளமுள்ள தலைவன் அதிகாரியாக இருந்து கொண்டிருக்கின்றார். அல்லாஹை பயப்படுகின்றார். அனைத்து மக்களையும் அல்லாஹை பயந்து நீளத்தோடும் நியாயத்தோடும் நடந்து கொள்கின்றார். அவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த அல்லாஹுடைய தர்பாரிலே அவனுடைய அரிசுடைய நிழலை கொடுத்து மரியாதைப்படுத்துகின்றான். சங்கைக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், ஒரு வாலிபர் தன்னுடைய வாலிபத்தை தான் விரும்பிய விதத்தில் சாதனை படைத்து முடித்து விடலாம். என்றாலும் படைத்தவனை பயந்து